ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படிப்பா இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு? எழுந்த உடனே என்ன சமையல் பண்ணணும் அது அந்த நினப்பில் தான் எழுந்துக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆயில் கிரில் சப்பாத்தி. ஓகே, இது ஃபோல்டிங் சப்பாத்தியும் வேறு வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு நான் புதுசாக பேர் கொடுத்தது ஆயில் கிரில் சப்பாத்தி. யாருக்கனே ஒரு சப்பாத்திங்க பண்ணி வச்சுட்டேன், அதை டிஃபனில் வச்சுருவோம். இந்த சப்பாத்தி கொஞ்சம் பரோட்டா மாதிரி நல்லா தின்னாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். அது நல்லா இப்போ சூடாக இருக்குது, ஆறின பின்னாடி பிக்கும் போது இப்படி லேயராக வரும். அதுக்கு அடுத்து இந்த பக்கம் வாழைப்பூ வடை. நான் இது க்ளீன் பண்ணும் போது ரொம்ப டைம் எடுக்குது. அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. மாவெல்லாம் கலந்து எல்லாம் ரெடி பண்ண பின்னா தான் எனக்கு ஒரு தோணிச்சு, ஐயோ நம்ம பசங்களுக்கு நம்ம பதிவு கொடுக்கலாமேன்னு. சரி இருக்கட்டும். வாழைப்பூ பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. க்ளீன் பண்ணி எடுத்த பின்னாடி மாவு ரொம்ப பூ விழுந்து சுருங்கிட்டு, மொத்தம் ஒரு வாழைப்பூவில் எனக்கு வெறும் 7 வடை தான் கிடச்சிருக்கு. அதனால் சரி, இந்த 7 வடையும் நம்ம ரெசிபி போடலான்னா கூட, நான் வாழைப்பூ வடை எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடுன்னு உங்களை சொல்லிடலான்னு பதிவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நான் பொரியல் பண்ணால் என் வீட்டுக்கார் கண்டிப்பாக சாப்பிட மாட்டார். அவருக்கு நல்ல பொருள்லாம் பிடிக்காது. இது மாதிரி மசாலா போட்டு வடை மாதிரி சுட்டு கொடுத்தாட்டா 5 10 சாப்பிட்றாரு வாழைப்பூ வடை. பின்ன இந்த பக்கம் சப்பாத்திக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் எல்லாம் போட்டு கொஞ்சம் எல்லாம் மசாலாலாம் அரைச்சி கொஞ்சம் தயிரெல்லாம் ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டு இதில் கூட்டு. நான் இன்றைக்கி அவசரத்தில் இருக்கனால எதுவுமே ஆரம்பத்தில் எடுக்க முடியல, தப்பாக நினைக்காதீங்க. இதோட ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் தனியாக காலையில் சாப்பிட்றது கொஞ்சோண்டு வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை நல்லா வறுத்து அதில் கொஞ்சோண்டு தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு போட்டு வேர்க்கடலை சட்னி. பின்ன இங்கே ஹாட் பாக்ஸில் ஆப்பம். இதுதான் காலையில் டிஃபன். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சொல்லுங்கள். தால் ஃப்ரை. தால் ஃப்ரைக்கு நிறைய பூண்டு தட்டி போட்டு தாளித்து போட்டால் குழம்பு நல்லா தால் நல்லா மணமாக இருக்கும். பூண்டை நல்லா முருவை விட்டுட்டு தாளித்து கொட்டினா ரொம்ப மணமாக இருக்கும். கொஞ்சமாக காயப்பொடி, அதில் கொஞ்சமாக தண்ணி, அவ்வளோதாங்க, நம்ம தால் ரெடி. கொஞ்சமாக மல்லிக்கீரை. சோறு இப்போ வடிக்கிறாங்க. நான் நேரத்தில் வடித்த சோறு கொஞ்சம் இருக்குது. குளிர் காலம் பார்த்திங்களா, கெடுறதுல எல்லாம் கொஞ்சம் தால் மட்டும் வச்சுட்டேன். இந்த தால் ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும். இங்கே எல்லோருக்கும் காலை வணக்கம். உங்களுக்கு இதோட ரெசிபிலாம் வேணும்னு சொல்லுங்கள். இந்த வாழைப்பூ வடைலாம் நான் உங்கள்கிட்ட தான் பார்த்து நான் செஞ்சேன், சரிங்களா? எப்போ நார்மலாக என்னோடய சப்பாத்தி எல்லாம் இப்படி தான் நடக்குது வேலையெல்லாம். இதோட ரெசிபி வேணால் சொல்லுங்கள். இது பெருசாக ஒன்றும் இல்லை. உருளைக்கிழங்கு, சோயாவும், இஞ்சி பூண்டு, தக்காளி, தயிரெல்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு கிரேவி. இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் லவ் யூ. உங்களை சந்திக்கிறேன்.